இது செம்ம காண்டு எடுத்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹெச்எல்ஜின்னு சொல்லிட்டு அந்த கலர் பாருங்களேன், அதை நம்ம எடுத்து போட்டோம்னா பயங்கர கடுப்பேத்துது. இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதே மாதிரி ப்ராப்ளம் அவங்க யாருக்காவது இருந்துச்சுன்னா, அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதாவது இந்த செட்டிங் இதில் போயிட்டு இந்த ஐ மாதிரி இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும் இந்த கலர் ஸ்பேஸ் ஓவர் சம்திங்ட்டு. அதை வந்து ஆன் பண்ணி அதில் வந்து எது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அந்த மாடல் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கலர் ஷேடு வந்து அந்த ஒரு மாதிரி வெளிச்சமாக இருக்குங்க. ஃபைனல் கட் ப்ரோவில் இது ரொம்ப பெரிய தலைவலி. நான் ஃபேஸ் பண்ணால் எனக்கு இது கடுப்பேற்றிடுச்சு. அந்த மாதிரி யாராவது கடுப்பேற்றிருந்தாலும் கமெண்டில் ரிவீல் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்களா, இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த கலர் வந்து பிரச்சனை இல்லை. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ கடுப்பாயிருச்சுங்க. இதை கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிரச்சனை யாருக்காவது இருந்துச்சுன்னா ஃபைனல் கட் ப்ரோவில் இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணுற மாதிரி கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் அப்படியே வீடியோ வந்து ஈஸியாக கண்டினியூ பண்ணிடலாம். சரி, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரியான கண்டென்ட் நான் போடலான்றதையும் கொஞ்சம் ஐடியா கொடுங்க. ஓகேவாங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் ட்ராக்பேடு, அதுக்கப்புறம் வந்து இந்த லேப்டாப்புக்கு வந்து அக்சசரிஸ். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோக்கிங் ஸோ இந்த இது. ஸோ அதுக்கப்புறம் மேஜிக் ட்ராக்பேட், அப்புறம் லேப்டாப்போட ஸ்டாண்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறது, இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இது அந்த ஸ்டாண்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இது கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக், ஆக்சுவலாக பிளாஸ்டிக்கு. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து ஏர் இதுக்கு ஆரஞ்சு. ஸோ இந்த ஸ்க்ரூவை இதில் போட்டுடலாம். ஸோ ஏர் சர்க்குலேஷனுக்கு. ஸோ இது லேப்டாப்பை ஸ்டாப் பண்ணி இது நிப்பாட்டிக்கும். ஸோ அதுக்கு அப்படியே இதை ஓப்பன் பண்ணிடலாமா? இங்கே அதுக்கப்புறம் ஓகே, இது இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அது பிரகாரம் ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த ஸ்டாண்டு ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இது இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபிட் ஆகிருக்கு. இதுதான் நம்ம மடியில் வச்சு ஒர்க் வைக்கிறோன்னா நமக்கு வந்து இதாகாது. என்ன சொல்கிறது, ஹீட் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஒர்க் பண்ணவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ மேஜிக் ட்ராக்பேட். இதில் இந்த சைடு ஃபோன் வச்சுருக்க ஸ்டாண்டு இருக்குது, ரெண்டு ஓப்பன் ஆகும். ஓகே, அப்புறம் இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா இது சொன்னேன் இல்லையா. ஸோ ஹெச்டிஎம்ஐ, லைட்னிங், இதுக்கு யூஎஸ்பி-C போர்ட்டுக்கு, அப்புறம் 3 இது என்ன சொல்லுவாங்க, யூஎஸ்பி, அப்புறம் எஸ்டி கார்டுக்கு, அப்புறம் இந்த மைக்ரோ எஸ்டி கார்டுக்கு 2. ஓகே, இது எல்லாமே இதில் அப்படியே ஈஸியாக ஃபிட் ஆகிடும். ஜஸ்ட் அப்படி போட்டிங்கன்னா ஃபிட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஹெச்டிஎம்ஐ அவுட் எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து ஓகே, இது பார்த்தீங்கன்னா
மேஜிக் ட்ராக்பேட் 2. ஆமாம், இதில் வந்து இந்த சைடில் 2 சைடில் மட்டும் ஆப்பிள் லோகோ இருக்கும், பின்னாடிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் வந்து எந்த இது ஃபங்க்ஷன் ஆகும், என்ன ஏதுன்ற டீட்டெயிலு, ஸோ அதோடைய எதுக்கெலாம் ஒர்க் ஆகும், என்ன இது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாமா? ஜஸ்ட் அந்த மேலே இருக்க பிளாஸ்டிக்கை அப்படியே இழுத்தோன்னா அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இவ்வளோதாங்க. அப்படி ஒரே ஒரு புஷ்ஷு அப்படி எடுத்து வச்சோம்னா மேஜிக் ட்ராக்பேட் இது தனியாக வந்துடுச்சு. இது இதில் அப்படி இழுத்தா ஒரு சின்ன ஸ்லைடு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஆக்சுவலாக இதுவும் ஒரே சைஸ் தான். இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசு, சாரி, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு அதே இது தான். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். இதில் ஒரு லைட்னிங் கேபிள் வந்துடுது. ஸோ நம்ம ரெகுலராக ஃபோன் யூஸ் பண்ணும்போது யூஎஸ்பி போட்டு லைட்னிங், பட் நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா மேக்ஸிமம் ஐஃபோன் தான் இருக்கிறதுனால. ஸோ அதுலேயே சார்ஜ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லைட்னிங் அந்தளவுக்கு யூஸ் இருக்காது. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் கிடையாது இதில். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி என்ன இதுன்றது இதில் ப்ராசஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு போயிடலாமா? இது என்ன சொல்லுதுன்னு, ஆப்பிள் லோகோ பின்னாடி இருக்கு. ஸோ லைட்னிங் கேபிளுக்கு வந்து அந்த போர்ட்டு ஆன் ஆஃப் கண்ட்ரோலர். ஸோ இதை எடுத்தோம்னா அப்பா செம்ம கிளாசிக்காக இருக்குங்க. அதே பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கா? சரி, கண்ணாடி தானா? செம்ம சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி அப்படியே இதாகிற மாதிரி, அப்படியே ஒரு மாதிரி சூப்பர் ஃபீல்டு இருக்குது. இது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் ஒரு மாதிரி கிளாஸி, ஒரு கிளாஸை ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகேவா? ஸோ இதை ஆன் பண்ணிடலாமா? பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணிட்டு தான் டைரெக்டாக கனெக்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். இல்லையோ? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் தெரியுதா? ஸோ கனெக்ஷனுக்கு, ஸோ இது போயிட்டு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட். ஸோ மேஜிக் ட்ராக்பேட் கனெக்டட், சரி ட்ராக்பேட் அப்படின்னு வந்துருச்சா? ஓகே, இப்போ இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா இப்போ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, இது இது வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் எதாவது ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதில் எப்படியே 2 இது வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து மவுஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறமேட்டு அப்படியே 4 ஃபிங்கர் இதில் 5 ஃபிங்கர், ஃபோர் ஃபிங்கர் வச்சு இன் அவுட் எடுத்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே அந்த டேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப், செகண்ட் டெஸ்க்டாப்னு. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸு. ஸோ நம்ம வந்து ட்ராக்பேடை எந்த மாதிரி நம்ம யூசேஜ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ராக்பேடை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுக்கு வேணும், எப்படி வேணும் அப்படின்றத உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் இதில் அழகாக வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி யூஸ் பண்ணியிருக்கு, என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதான் வந்து மேஜிக் ட்ராக் பேட்.